கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இந்த 241 நாளுக்கான விசுவாச அறிக்கை, அது சங்கீதங்களின் புத்தகம் 33 அதிகாரம் 9 அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஆமென். பிரியமானவர்களே, வேதத்துல முதல் பகுதி ஆதியாகமம், அதுல முதல் அதிகாரம் பார்த்தீங்கன்னா, ஆண்டவருடைய தேவனுடைய சத்தத்தினாலே எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார் என்று பார்த்தோம் இல்லையா? அதாவது வெளிச்சம் உண்டாக கடவது, பகல் உண்டாக கடவது, இருள் உண்டாக கடவது, தண்ணீர் உண்டாக கடவது, எல்லாவற்றையும் அவர் சொல்ல 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 அது எல்லாம் சிருஷ்டிக்கப்பட்டது. அப்படின்னா ஆண்டவருடைய சத்தத்துக்கு எவ்வளோ வலிமை உண்டு பாருங்க. அப்போ அவருடைய வார்த்தைக்கு இருக்கிற வல்லமையை நாம் இந்த இடத்துல நம்ம உணர்ந்து கொள்ள முடிகிறது. அடுத்தது, அவர் கட்டளையிட நிற்கும். அவர் எந்தெந்த இடத்துலலாம் கட்டளைகளாய் கொடுத்தாரோ அதெல்லாம் அப்படியே செய்து முடித்தார். அப்போ இன்னைக்கு இதை நம்ம விசுவாச அறிக்கையை எடுத்துக்கொள்வோம். நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில் இந்த வார்த்தை விசுவாசித்து, ஆண்டவரே எனக்கு இந்த வேலை கட்டாயமாக கிடைக்கணும், நீர் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், எந்த இடத்துல நீர் பேச வேண்டுமோ நீர் கட்டளை கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கலாம். பலவீனத்தை குறித்து நாம் விண்ணப்பம் பண்ணும் பொழுது, நீர் ஒரு வார்த்தை சொன்னால் எனக்கு இந்த பலவீனத்திலிருந்து சொஸ்தமாகும் ஆண்டவரே, ஒரு கட்டளை கொடுங்க ஆண்டவரே, என் பலவீனத்திலிருந்து நான் நீங்கும்படிக்கு என் சரீரத்துக்கு நீர் ஒரு கட்டளை கொடுங்க. ஒவ்வொரு காரியத்துக்கும் இப்படி நம்ம சொல்லி ஜெபிக்கும் பொழுது அது அப்படியே ஆகும். விசுவாசத்தோடு அறிக்கை செய்வோமா? சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவரே, நித்யானந்த ஏக சக்கராதிபதியே, ஒருவராய் சாவாமை உள்ளவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆம் கர்த்தாவே, உம்முடைய வார்த்தையின் வல்லமையை நன்கு உணர்ந்து இந்த அறிக்கையை செய்கிறோம் கர்த்தாவே. எங்கள் வாழ்க்கையின் எல்லா எல்லைகளிலும் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையினாலே எல்லாவற்றையும் சிருஷ்டித்து, உம்முடைய கட்டளையினாலே எல்லாவற்றையும் உமக்கு முன்பாக பரிசுத்தமாய் நிற்க செய்வீர் என்று விசுவாசித்து அறிக்கை செய்கிறோம். ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, விசுவாச அறிக்கை செய்யுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். God bless you.